வாளறிவன் ஜோதிட களஞ்சியம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கிரகங்களுக்கு எதன் அடிப்படையில் தசாகாலம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னைக்கு சுக்கிரனுக்கு எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது அப்படின்றத பார்த்தோன்னு சொன்னால், எல்லா கிரகங்களுக்கும் வக்ரம் இருக்கு, அது சரி. ஆனால் புதனுக்கும் சுக்கிரனுக்கும் மட்டும்தான் அதிசாரம் உள்ளது. குரு சனி செவ்வாய்க்கு அதிசாரம் கிடையாது, ஆனால் போட்டு வச்சிருக்காங்க. அது பிழை. ஏன் புதனுக்கும் சுக்கிரனுக்கும் அதிசாரம் அப்படின்னா, இந்த புதனும் சுக்கிரனும் பூமியினுடைய உள்வட்டத்தில் பூமியை சூரியனை சுற்றுது. அதே மாதிரி இந்த இரண்டு கிரகங்களுக்கு தான் வேகம் அதிகம். பூமி சூரியனை சுற்றுவதற்கு 365 நாள் எடுத்துக்குது. சுக்கிரன் சூரியனை சுற்றி வருவதற்கு 225 நாட்கள். புதன் 88 நாட்கள் சுத்த முடிச்சிருது. அப்போ அதிவேகமாக இருக்கிறது புதன் தான். சந்திரனை சொல்லுவாங்க, ஆனால் சந்திரன் என்பது பூமியை சுற்றுகிறது. அதனால தான் அதுக்கு வக்ரம் கிடையாது. சூரியனை சுற்றி வரும்போது தான் வக்ரம் ஆகும். அப்போ பூமியினுடைய உள்வட்டத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில வரும்போது அதிசாரம் ஆரம்பிக்கும். எங்கன்னு பார்த்தா, அஸ்வினி 00ல் பூமி வரும்போது சுக்கிரன் சதயம் 1ஆம் பாதத்தில் வரும்போது, அதாவது சூரியன்லேருந்து சுற்றி வரும்போது பூமிக்கு முன்னதாக 47 டிகிரி வரும்போது அதிசாரம் ஆரம்பிக்கிறது. பூமியை தாண்டி ரோகிணி 3ஆம் பாதத்தில் அதிசாரம் நிவர்த்தி ஆகுது. இது கணக்கு. இதே மாதிரி ஆப்போசிட்டில் பூமி சுற்றிட்டு வரும்போது சூரியனுக்கு அந்த பக்கம் வரும்போது வக்ரம் ஆரம்பிக்கும். இதை பற்றி ஒரு நாள் வகுப்பாக எடுப்போம். இப்போ புதனுக்கும் சுக்கிரனுக்கும் மட்டும்தான் அதிசாரம் போடணும். ஏன்னா மற்ற 3 கிரகங்களை விட செவ்வாய், குரு, சனி, இந்த 3 கிரகங்களோட பூமியின் வேகம் அதிகம். அதனால தான் அந்த மற்ற கிரகங்கள் வக்ரம் மட்டுமே அடையும், அதிசாரம் அவற்றுக்கு கிடையாது. சுக்கிரன், புதன் மட்டும்தான் அதிவேகமாக செல்வதால் அதுக்கு அதிசாரம் உண்டு. இந்த புள்ளி மீண்டும் பூமி அஸ்வினி 0 வரும்பொழுது சுக்கிரன் சதயம் 1ஆம் பாதத்தில் வரும்போது அதிசாரம் ஆரம்பிக்குது இல்லைங்களா? இதற்கு 20 ஆண்டுகள் எடுத்துக்கும். அதுதான் இந்த சுக்கிரனுக்கான 20 ஆண்டு தசாகாலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.